நான் தமிழக முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். 1,00,000 கோடி முதலீடு பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, அந்த லிஸ்ட் ஏதாவது எங்கேயாவது காமிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஒரு பேர் சொன்னீங்களா? சொல்லவே மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் கேள்வி எழுப்பி பேசியிருக்கார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான வீரபாண்டியன் அவர்கள் என்னன்னா மேடையில் பேசுறாரு. அதாவது 1,00,000 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க யார் பண்ணாங்க, எந்த நிறுவனம் பண்ணிச்சு, அவங்க எவ்வளோ லாபம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. பிரதமரும் ஒன்றும் வாயை திறக்க மாட்டுறாரு. நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் இது குறித்து எதுவுமே பேச மாட்டுறாரு. நீங்கள் தயவு செய்து அதுக்கான விளக்கம் கொடுங்க. ஒரு லிஸ்ட் எங்ககிட்ட கொடுங்க. யார் யார் எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு போவாங்கன்ற லிஸ்ட்டெல்லாம் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி பேசியிருக்காரு வீரபாண்டியன் அவர்கள். 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டுகிறார். இதை பற்றி பிரதமர் பேசுகிறாரா? எப்படி நாடு முன்னேறிவிடும்? கோடிக்கணக்கான மக்கள் உழைக்கிறார்கள், உழைப்பை சுரண்டுகிறார்கள். நாடு கடந்த நிறுவனம் சுரண்டுகிறது. தமிழக முதல்வர் கூட புதிதாக அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நாம் அவரை ஆதரிக்கிறோம். அவர் கூட 1,00,000 கோடி முதலீட்டை ஈர்த்ததாக சொல்லுகிறார். சரி, அந்த 1,00,000 கோடி முதலீடுகளை ஈர்த்தது நல்லது. அந்த நிறுவனங்களின் பெயர் சொல்ல முடியுமா? ஆண்டுக்கு அவர்கள் 1,00,000 கோடி முதலீடு போடுகிறார்களா? 6 மாதத்துக்கு ஒரு முறை போடுகிறார்களா? 1,00,000 கோடி முதலீட்டை போட்டால் அவர்கள் கொண்டு செல்கிற லாபம் எவ்வளவு? நாட்டின் பிரதமரும் இதை பற்றி பேச மறுக்கிறார், முதல்வரும் இதை பற்றி பேச மறுக்கிறார். 1,00,000 கோடி முதலீட்டை ஈர்த்து விட்டோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆண்டுக்கு அவர்கள் கொண்டு செல்கிற லாபம் எவ்வளவு? நான் தமிழக முதல்வரை கேட்கிறேன்.